இப்போ போர்ல வந்து வெற்றியே கிடையாது. வெற்றிங்கிறதே போர்ல கிடையவே கிடையாது. அழிவு தான் அது. 2 பேருக்குமே தோல்வி. போரிடுகிற அத்தனை பேருக்கும் அது தோல்வி தான். எப்படின்னா, இப்ப ஈரானும் இஸ்ரேலும் சண்டை போடுது. இதுல யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு எப்படி சொல்ற? ஈரான்ல 1000 பேர் செத்துருக்காங்க. இஸ்ரேல்லயும் ஒரு 1000 பேர் செத்துருக்காங்க. அப்ப இதுல யார் ஜெயிச்சாங்கன்னு எப்படி சொல்ற? ஈரான 2 பேருமே தோத்துட்டாங்க. இப்ப 2 குடும்பங்கள் சண்டை போடுது. ஒரு குடும்பத்துல வந்து 2 பேர் செத்துருக்காங்க. ஒரு குடும்பத்துல 3 பேர் 4 பேர் செத்துருக்காங்க. இதுல எந்த குடும்பம் ஜெயிச்சது? 2 குடும்பத்திலயும் சாவு. முக்கியமான ஆட்கள். ஒரு குடும்பத்தில ஒரு அம்மாவும், பையனும் 2 பேரும் செத்துட்டாங்க. இன்னொரு குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, அம்மா, பையன், பாட்டி, தாத்தான்னு சொல்லி மொத்தம் 4 பேர் செத்துட்டாங்க. இதில யாரு நான் வெற்றி அடைஞ்சுட்டேன்னு நீ எப்படி சொல்லுவ நீ? பாசம் இல்லாதவங்க தான் சொல்லுவாங்க. மனசுல ஈரமும், இரக்கமும், கருணையும், பாசமும் சுத்தமா இல்லாதவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? இந்த மாரி போர்ல நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று கொண்டாடுவார்கள். செத்தவனை பற்றி எவன் வேணாலும் நாம் உயிரோடு இருக்கிறோம், கொண்டாடுவதற்கு நாம் உயிரோடு இருக்கிறோம், செத்தவர்களை பற்றி கவலைப்படலை, நீ வீர வணக்கம், நீ வீர மரணம் அடைஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி ஏமாற்றி மூளை செலவு பண்ணி. அதனால் போரில் வந்து வெற்றி தோல்வி வெற்றிங்கிறதே கிடையாது. போரில் நீ வந்து தோல்வி தான். அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஈரான் வந்து இஸ்ரேலை பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா, ஈரானில் கிட்டத்தட்ட 1000 பேர் செத்து போயிட்டான். 1000 பேர் யார்? அவன் ஒரு சின்ன பையனாக இருப்பான், கனவுகளோடு இருந்திருப்பான், சின்ன குழந்த, இந்த உலகம் என்னன்னே தெரியாத குழந்த. அப்புறம் வந்து ஒரு பொண்ணாக இருக்கலாம், அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணாக இருக்கலாம். திடீர்னால ஒரு குண்டு வந்து விழுது செத்துப்போச்சு. அந்த குழந்தைகளுக்கு ஒரு காதல், கனவு, கற்பனை, இந்த உலகத்தில் நல்லா வாழணும், சந்தோஷம். ஒரு வாட்டி தான் பிறப்பு. அப்படி இருக்கும்போது இந்த போருங்கிறதே என்னென்னா ஒரு ஏமாற்று வேலை. அதனால் போரை கொண்டாடக்கூடாது. நீங்கள் போரை கொண்டாடினீங்கன்னா இந்த மாதிரி தான் அப்போ நம்ம ஏமாளியாக இருக்கிறோன்னு அர்த்தம். அதனால் போரில் வெற்றியே கிடையாது. போரில் அழிவு தான், தோல்வி தான். நீ அன்பு செலுத்து, அதில் தோல்வியே கிடையாது. பிறரை நேசிக்கும் போது அதில் வந்து தோல்வியே கிடையாது. 2 பேர் 2 குடும்பம் சண்டை போட்டு ஒருத்தர் வெட்டிக்கிறாங்க அப்படின்னா அதில் வெற்றியே கிடையாது. அந்த குடும்பத்தில் 2 பேர் செத்துட்டாங்க, இந்த குடும்பத்தில் 2 பேர் செத்துட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றியே கிடையாது. அதில் வந்து தோல்வி தான். இல்லை ஒரு குடும்பம் மட்டும் உயிரோடு இருக்குது, இன்னொரு குடும்பம் தோத்துருச்சு, இன்னொரு குடும்பத்தில் தான் சாவு நடந்திருக்கு அப்படின்னா இதை நம்ம வெற்றியாக எடுத்துக்கலாமா? அப்படின்னா இல்லை, எதிர்காலத்தில் நீ சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட நம்ம. அதனால் வந்து அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கேள்விகள்லாம் கேட்டு அந்த இடத்துக்கு நீ ஏதோ பொழைச்சிட்ட, தெய்வதனமாக பொழைச்சிட்ட. அதனால் வந்து அதை பற்றி அதனால் போரில் வெற்றியே கிடையாது. போரை கொண்டாடவே கூடாது, போரை வரவேற்கக்கூடாது. அன்பு செலுத்து. மனுஷங்க நேசிக்க தெரியாதனால தான் அவன் சண்டை போட்டுட்ருக்கான். அதனால் வந்து நேசிக்க கற்றுக்கிட்டா அதில் தோல்வியே கிடையாது. அதில் வந்து தோல்வி கிடையாது. போரில் வெற்றி கிடையாது. அன்பு செலுத்தினால் அதில் தோல்வியே கிடையாது.